சென்னையில் இருந்தபடி மாவட்ட ஆட்சியர்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளுடன் காணொலி மூலம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். நமக்கு இந்த வரைக்கும் சார் 12,400 அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமாக பதிவு ஆகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமிடியேட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி. ஆமா, நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி. முதலமைச்சர் வீடு திரும்புவது குறித்து இன்று மருத்துவர்கள் அறிவிப்பார்கள் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என மு.க. அழகிரி தகவல். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 91 டிகிரி அளவிலேயே இருக்கும் என்றும் கணிப்பு. சுதந்திர தினத்திற்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற வாய்ப்பு. ஜெகதீப் தன்கர் பதவி விலகிய நிலையில் ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என தகவல். எவ்வளவு குடிக்கலாம் என மதுபாட்டிலில் அச்சிடக் கோரிய மனு தள்ளுபடி. உத்தரவு ஏதும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என டிடிவி தினகரன் ஆரூடம். அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு வழங்கப்படும் என்றும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திடம் 1300 கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய கலாநிதி மாறனின் மனு தள்ளுபடி. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை 7 கிணறில் 2வது மாடியின் பால்கனியில் இருந்து விழுந்த 2 வயது குழந்தை படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழா. அமைச்சர்கள் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர் மழையால் கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. காரைக்குடியில் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. 10 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருட்டு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் 3வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதம் கோரி அமளி. ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 15 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை மாற்ற இனி விரல்களை பயன்படுத்த வேண்டாம். தானாகவே ஸ்க்ரால் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம். மருத்துவமனையில் இருந்தபடி மாவட்ட ஆட்சியர்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளுடன் காணொலி மூலம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். நமக்கு இந்த வரைக்கும் சார் 12,400 அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமாக பதிவு ஆகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமிடியேட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. இல்லையா? சரி. ஆமா, நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி. முதலமைச்சர் வீடு திரும்புவது குறித்து இன்று மருத்துவர்கள் அறிவிப்பார்கள் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என மு.க. அழகிரி தகவல்.
நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 91 டிகிரி அளவிலேயே இருக்கும் என்றும் கணிப்பு. சுதந்திர தினத்திற்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற வாய்ப்பு. ஜெகதீப் தன்கர் பதவி விலகிய நிலையில் ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என தகவல். எவ்வளவு குடிக்கலாம் என மதுபாட்டிலில் அச்சிடக் கோரிய மனு தள்ளுபடி. உத்தரவு ஏதும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என டிடிவி தினகரன் ஆரூடம். அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு வழங்கப்படும் என்றும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திடம் 1300 கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய கலாநிதி மாறனின் மனு தள்ளுபடி. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை 7 கிணறில் 2வது மாடியின் பால்கனியில் இருந்து விழுந்த 2 வயது குழந்தை படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழா. அமைச்சர்கள் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர் மழையால் கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. காரைக்குடியில் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. 10 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருட்டு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் 3வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதம் கோரி அமளி. ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 15 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை மாற்ற இனி விரல்களை பயன்படுத்த வேண்டாம். தானாகவே ஸ்க்ரால் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம்.